ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு எம்டி லாகர்ஸ் கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை, சும்மா ஒரு மார்னிங் ரைடு. ரொம்ப நாளாகவே மார்னிங் ஒரு 4:30 மாதிரிலாம் ரைடு போடணும். மார்னிங் ஒரு 4 o'clock மாதிரி ரைடு பண்ணணும் ஆசை. ஏன்னா கிளைமேட் அப்போ தானே சும்மா செம்ம ஜில்லுன்னு இருக்கும், ரோடும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், அதனால் போகணுன்னு ஆசை. ஸோ அதான் சும்மா ஈஸியாக சைடு ஒரு ரைடு போயிட்டுருக்கேன். கிளம்பிட்டோம், காலையிலே கிளம்பிட்டேன். பட் இருந்தாலும் இப்போ தான் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா அங்கெல்லாம் மெட்ரோ கட்டியிருந்தாலும் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சா, அதனால் இப்போ நான் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். ரொம்ப வேகமாகலாம் போல், ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஸ்லோவாக போனால் தான் நல்லாயிருக்கும், அந்த ஜில்னஸ் காற்று ஒரு அமைதியாக இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக மார்னிங் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இப்போ தான் டைம் கிடச்சிது, அதான் ஒரு ரைடு போயிட்டுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு சின்னதாக ஒரு ரைடு. இந்த டிராஃபிக்கே இல்லாமல் ரொம்ப அமைதியாக ஓட்டுறது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. எப்படின்னா சந்தில் பூந்து போகாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மட்டும் பாருங்க வண்டி எடுத்தோமா, ரோடே காலியாக இருக்குது, அப்படியே ஜாலியாக போய்கிட்டே இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஒரு நிமிஷம் இருங்க, 2 பேர் வந்தானுங்க, ஆளாக்கானோம். கேங்கில் புதுசாக ஒரு ரைடர் வந்துட்டாங்க. அவனும் இனிமேல் நம்ம கூட வருவான். ஆனால் என்ன, அவர் தர லாக்ல வர மாட்டார், ஏன்னா கூட மட்டும் சுற்றுவார். பின்னாடி வருவான் ட்ரைம்பில், புதுசாக வண்டி வாங்கிட்டான் அவனும் வேறு. இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அவனே ஓட்டுறேன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா பார்த்து ஓட்டணுமா, நம்மளும் அதானே பண்ணோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் யார்ட்டுமே கொடுக்கல, அதே கதை தான் அவனும். அது இல்லாமல் அவன் வண்டி ரொம்ப ஹீட் ஆகுதுங்க. சும்மா ஸ்டார்ட் பண்ணி சும்மா ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் மூவ் போனாலே ரொம்ப ஹீட் ஆகிடுது, கொதிக்குதுப்பா. இந்த போகலாம் பாருங்க ட்ரைம்பு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சோன்னா அது நம்ம கண்ட்ரோலு. நான் அதில் ஒரு லாக் போடுறேன் ட்ரைம்பில் கண்டிப்பாக. ஏன்னா நான் ஓட்டி பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. புல்லட் மாதிரியே தான், செம கடையே குழந்த மாதிரி இருக்குது வண்டி. என்னாட்டா ஒன்று கோச்சுக்காத, சும்மா சொன்னேன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. அதோட சீட்டு செம்மையாக இருந்துச்சு, குஷன் சீட் வேறையா, செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஹேண்டலிங்கும் கரெக்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நல்ல ஃபீல் தான் அது. டைம் வர ஆகிக்கிட்டே இருக்குது. நாங்கள் ஒன்றும் அந்த வரப்போகிற இடத்துக்கு ரீச் ஆகவே இல்லை. அது என்னன்னு தெரியல. வேணாம், அப்புறம் பாட்டு பாடினா நீ தான் பாட்டு பாடலாம் கேட்க முடியாது அப்படின்னு எதுக்கு தேவையில்ல ஒன்று. எப்படி சைடில் 2 பேரும் சென்ட்ரல் ராஜாவே வரணும் கேட்டா. ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மார்னிங் ரைடு போகிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் விடியங்கால போகிறதாங்க லைக் பண்ணுவாங்க. ஏன்னா டிராஃபிக்கில் போகிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அது பிடிக்கும். இந்த மாதிரி மார்னிங்கில் போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்போ நிறைய பேர் பார்த்தேன், நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லாயிருக்கும்ல, ரோடே அமைதியாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்களும் முடிஞ்சால் மார்னிங்கில் ரைட் பண்ணி பாருங்கள், அது ஒரு சில்னஸ் மாதிரி கிடைக்கும். என்னதான் கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் மார்னிங் ரைடு போகும்போது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு அமைதியாக இருக்கும். அதனால மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே காய்ஸ், பை பை, டாட்டா. இது சும்மா மார்னிங் போனால் எப்படி இருக்குன்றதுக்காக தான் எடுத்த அந்த வீடியோ, வேறு எதுக்காக இல்லை. ஏன்னா கண்டென்ட் அவ்வளோ இல்லை, சரி என்ன பண்ணுறது. அதனால் மார்னிங் காலையிலே எழுப்பும்போது நல்லா இருக்கும்ல, அதை பார்க்கணுன்றதுக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன், வேறு ஒன்றும். ஓகேவா, பாய். உங்களுக்கு ரோடே காலியாக இருக்குது, நாங்கள் மட்டும் தான் பறந்துட்டுருக்கோம். இப்படி போனதாங்க ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஓகே டாட்டா, பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.